வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 4ஆம் தேதி பன்னீர்செல்வம் தன்னுடைய பயணத்தை திமுகவில் இணைத்து கொள்ள வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் பார்த்தீங்கன்னா இருப்பதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவில் பன்னீர்செல்வம் இணையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு யார் மோட்டிவேட் பண்ணாங்க என்னன்னு தெரியல. ஆனால் அவர் டிஎம்கேல நான் இணைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் நியூஸ் உருவாக்கி வச்சிருக்கிறதா தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்று இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2024 எலெக்ஷன் இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஜூன் 4ஆம் தேதி பன்னீர்செல்வம் தோற்றாலும் ஜெயிச்சாலும் நான் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக டிஎம்கேல இணையிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஜூன் 4ஆம் தேதி பன்னீர்செல்வம் தனிப்பட்ட முறையில் திமுகவில் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் எதற்காக ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ஒருவர் கேள்வியை கேட்டிருந்தார். அதற்கான காரணத்தை இங்கு சொல்லியே ஆக வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பன்னீர்செல்வத்திற்கு பணவெறி அப்படின்றது வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக வேறு வழியே இல்லை. எப்படியாவது அவர் திமுகவில் இணைந்து விட வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் பார்த்திங்கன்னா இருக்கிறாரு. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஜூன் 4ஆம் தேதி ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஜூன் 4ஆம் தேதி பன்னீர்செல்வம் இணைய வேண்டிய ஒரு சில சூழல்கள் என்பது இருக்குமா அல்லது இல்லாமல் போகுமா அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஜூன் 4ஆம் தேதி பன்னீர்செல்வம் இணைய உள்ளதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அப்படின்றத மறக்காமல் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஓகேங்களா? ஸோ ஜூன் 4ஆம் தேதி என்ன நடக்கும், பன்னீர்செல்வம் போய் இங்கே போய் இணைகிறாரா இல்லை அங்கே போய் இணைகிறாரா, என்ன ப்ரோ இதெல்லாம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். என்ன பண்ணுறதுப்பா, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் இருக்கிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜூன் 4ஆம் தேதி அண்ணன் பன்னீருடைய விசுவாசம் யாருக்காக மாறப்போகிறது அப்படின்றத. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொளியில் நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கத்தான் போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திமுகவில் அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.